ஹலோ, செக் பண்றேன், ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. டேய் செக்யூரிட்டி, உன்னை இந்த இடத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரக்கூடாதுன்னு சொன்னேன்லடா. டீ குடிக்கிறது ரொம்ப முக்கியமா? என் சீரியஸ்னஸ் ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? டீ குடிச்சிட்டு சீக்கிரமா வா. யாரும் இந்த ரூமுக்கு வராம பாத்துக்க. என்ன மீறி யாராவது இந்த இடத்துக்கு வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், புரியுதா? இப்படி ஒரு இடம் இருக்கிறது கூட அனு மேடத்துக்கு தெரியக்கூடாது. சூரிய சார கத்தியால குத்துனது நான் தானா? சூர்யா சார், அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ல சார கத்தியால குத்துனதும் நான் தானா? நான் ஏன் சூர்யா சார கத்தியால குத்தணும்? குத்துனன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் சூர்யா சார் இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லல? சூர்யா சார், நீங்க என்ன அவ்வளவு லவ் பண்றீங்களா சார்? நான் கத்தியால குத்துற அந்த ஷாக்ல கூட ஐ லவ் யூ அண்ணன்னு சொன்னீங்களே சார். இவ்ளோ லவ் பண்ற உங்களை போய் நான் கத்தியால குத்திட்டேனே சார். சாரி சார், ரொம்ப சாரி. நான் உங்களை கத்தியால குத்துனப்போ உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும், எவ்வளவு ஆசையோட எனக்காக அன்னைக்கு நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க சார். நான் இப்படி பண்ணிட்டேனே சார். ஆனா நான் ஏன் சார் உங்களை போய் குத்தணும்? சத்தியமா எனக்கு தெரியல சார். எனக்குள்ள என்னமோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது சார். இத பத்தி நானே ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் சார். ஆனா ஆனா என்னோட நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கும்னு கடவுள் அறிய நான் நினைக்கவே இல்லை சார். என்ன மன்னிச்சிருங்க சார். I'm very sorry சார். அனு மேடம், அனு மேடம், இல்லங்க மேடம், அனு மேடம். அவங்க போற விதமே சரியில்லையே. அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? ஒருவேளை மை காட், அனு மேடம் எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம் அதை பார்த்துட்டாங்களே. அவங்க தப்பா எதுவும் முடிவு எடுக்கிறதுக்குள்ள சூர்யா கிட்ட சொல்லியாகணும்.
சூர்யா. என்ன பங்கஜ்? சாரி சூர்யா, எது அனுமேடத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? ஆமா சூர்யா, நாங்க யாரும் இல்லாதப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுமேடம் பார்த்துட்டாங்க. உன்னை கத்தியால குத்துனது அவங்க தான் அனுமேடத்துக்கு தெரிஞ்சிருச்சு. உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு? எல்லாம் நம்ம கை மீறி நடக்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும் சூர்யா? அனுமேடம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து சிசிடிவி இருக்கிற ரூமுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா. அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க பக்காவா யோசிச்சு அவங்க என் பின்னாடியே வந்திருக்காங்க. இப்ப இத பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல. ஒரு வகையில் இது சிஸ்டருக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் தான். இல்ல ரஞ்சித், அனுமால இதை தாங்கிக்கவே முடியாது. அவ அடுத்து என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவ என்ன லவ் பண்றா. பங்கஜ், இப்போ சிஸ்டர் எங்க இருக்காங்க? அவங்க சிசிடிவி ரூம்ல இருந்து அழுதுகிட்டே ஓடுறத நான் பார்த்தேன். எங்க போறாங்கன்னு தெரியல. நான் கூப்பிட்டது கூட அவங்க காதிலே விழல. ஆனா ஒண்ணு ரஞ்சித், அவங்க போன விதமே சரியில்லை. அப்ப உடனே சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு உங்க பாடி கார்ட்ஸ் தெரிய சொல்லுங்க. பங்கஜ், நீங்களும் தெரியுங்க, நானும் தெரியல. சரி. தப்பு பண்ணிட்டியே பங்கஜ், நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். சாரி சூர்யா. அனு, 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 அனு. எல்லா இடத்துலயும் தெரியாச்சு. சிஸ்டர் எங்கேயுமே இல்ல. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்து டென்ஷன் ஆகிதான் எங்கேயோ போயிட்டாங்க. அனு, எங்க போன? இப்ப என்ன பண்றது? போலீஸ்க்கும் போக முடியாது. ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே நீங்க படாத பாடுபட்டதா சொன்னீங்க. இது பிரைவேட் பங்களா தானே. எனக்கு தெரிஞ்ச அனுமேடம் ரொம்ப தூரம் போயிருக்க சான்ஸே இல்ல. வாசூரிய, நம்ம போய் வெளியில எங்கேயாவது தேடி பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு இடமா போய் தேடுங்க. ஒரு இடம் கூட விடக்கூடாது. அனுமேடத்தை பார்த்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். சீக்கிரம் நீங்க போங்க. ஓகே போங்க. வாசூரிய, நம்ம போய் தேடலாம். விடு. அம்மா, ஏமா எனக்கு இப்படி ஒரு சோதனை? நீதான் உலகம்னு நம்பிட்டு இருந்த எனக்கு நீ தந்த பரிசா இது? நான் ஏன் சூரிய சார கத்தியால குத்தணும்? சொல்லுமா, சொல்லு. எவ்வளவு நம்பிக்கையோட சூரிய சார் என் கழுத்துல தாலி கட்டினாரு. என்ன நடந்ததுங்கிற உண்மை சூரிய சாருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். யாருக்கிட்டையும் சூரிய சார் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. போலீஸ் கிட்ட கூட வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து குத்துனாருன்னு தான் சொன்னாரு. அந்த அளவுக்கு என் மேல அன்பு நம்பிக்கைய வச்சிருக்காரு. அதுக்கு நான் செய்யற கைமாறு இதுதானா? ஏமா ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? பதில் சொல்லுமா, பதில் சொல்லு. இல்ல இல்ல, நீ பதில் சொல்ல மாட்ட. எனக்கு தெரியும். உன் மனசுல வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. உன் கணக்கு தான் என்ன? என் கையால சுரேசரை கொல்றதா? அது மட்டும் நடக்காது. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, சூரிய சரண சாக விட மாட்டேன்.
உயிரோட இருந்தா தானே சூர்யா சாருக்கு ஆபத்து. நான் இல்லனா கரெக்ட். இனிமே நான் உயிரோடவே இருக்க கூடாது. சூர்யா சார், நான் உங்களை விட்டு போறேன். நான் உங்களை விட்டு போறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு சார். 100 ஜென்மம் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப பாதியிலே உங்களை விட்டுட்டு போறேனே. யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனிமையில உங்க தோள் மேல சாஞ்சிட்டு உங்க கைய பிடிச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நடக்கணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல சார். நீங்க என் கழுத்துல தாலி கட்டினப்போ நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப லக்கின்னு நினைச்சேன். ரொம்ப கர்வமா இருந்தேன் சார். ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப அன்லக்கியான ஆளு நீங்க தானே யோசிக்காம விட்டுட்டேனே சார். இல்லனா என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு வைஃபா வந்திருப்பாளா? சாரி சார். அன்னைக்கு நான் உங்களை ஆட்டோல பாத்திருக்கவே கூடாது. அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா உங்க வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே போதும் சார். இனிமே என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. சூர்யா சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை விட்டு போறேன். நிரந்தரமா போறேன். மனசே இல்லாம தான் சார் போறேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா என்னால உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதனால என்ன அழிச்சுக்க முடிவு பண்ணிட்டேன். சூர்யா சார், I love you. I love you so much. I miss you, sir. Bye, sir. என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கானோ? இல்ல சார், என்ன காப்பாத்துனா நான் உங்களை கொன்னாலும் கொன்றுவேன். பைத்திய மாதிரி பேசாதானோ? நீ ஏன் என்ன கொல்லணும்? இன்னும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க பாக்காதீங்க சார். நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாத்தையும் பார்த்தேன். நான் தான் உங்களை கத்தியால குத்த வந்திருக்கேன். அதுவும் 2 தடவை. இனிமே யாரும் என்ன ஏமாத்த முடியாது சார். மீரா மேம் சொன்னது சரிதான். உங்களை கொல்ல வந்தது நான் தான். இனிமே நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு தான் சார் ஆபத்து. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அனு. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? என்ன கொல்ல வந்தது நீ இல்ல. இல்ல சார், இல்ல. உங்களை கொல்ல வந்தது நான் தான். அந்த வீடியோல இருக்கிறது சத்தியமா நான் தான் சார். அனு, நான் சொல்றத முழுசா கேளு.
அந்த வீடியோவை நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அதுல இருக்கிறது நீ இல்ல. அத பத்தி நான் உனக்கு அப்புறமா டீடைலா சொல்றேன். முதல்ல இப்ப என் கூட வா அனு. இல்ல சார், நான் என் வழியை தேடி போய்க்கிறேன். நீங்களாவது உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருவேளை உன்னால என் உயிருக்கு ஆபத்துனா அதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீங்க ஏத்துப்பீங்க சார், ஆனா நான் நிம்மதியா இருக்க வேண்டாமா? வேண்டாம் சார், வேண்டாம். இன்னும் இந்த கொடுமையை என்னால சகிச்சுக்க முடியாது. நானும் நீங்களும் ஒட்டுமொத்தமா பிரிஞ்சிறது நல்லது. அதுக்கு இந்த முடிவுதான் ஒரே ஒரு வழி. ஐயோ அனு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீதான் கத்தியால குத்துனா ஹாஸ்பிட்டல்ல நீ ஏன் அவ்வளவு அக்கறையா என்ன பாத்துக்கணும்? இதையெல்லாம் நானே உனக்கு விளக்கமா அப்புறம் சொல்றேன். முதல்ல என் கூட வா அனு, வா. இல்ல சார், நான் வர மாட்டேன். விடுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். விடுங்க சார். சரி போ போ. நீ என் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா, நீ மனசார என்ன கொல்லணும்னு நினைக்கலனா நான் சொல்றதை கேளு. என் கூட வா. இல்லனா உன் முடிவை நீ தேடி போய்க்கலாம். போ. ஆனா நல்லா கேட்டுக்கோணும், நீ செத்து போகும்போது இந்த சூர்யா உயிரோட இருக்க மாட்டான். ஓ போனு. அனு, உட்காரு. நீ படுத்துக்கோ. அனு, நீ எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு. நிம்மதியா தூங்கு. ஆனா பயமா இருக்கு சார். பயப்படாதம்மா, நான் உன் கூடவே தான் இருப்பேன். என்னது? ஏன் கூட இருக்க போறீங்களா? வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஏன் அனு பயப்படுற? என்னாச்சு? சார், திரும்பவும் நான் உங்களை கத்தியால குத்திட்டான். எனக்கு நினைக்கவே பயமா இருக்கு சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. என் கண் முன்னாடியே வந்துடாதீங்க சார், பிளீஸ் சார். என்ன உளறானு? நான் உளரல சார். நான் தான் அந்த வீடியோவை 2 கண்ணால பார்த்தேனே, அதனாலதான் சார் சொல்றேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த ரூம்ல நான் மட்டும் இருந்துக்கிறேன். என்ன இந்த ரூம்ல வச்சு போட்டிடுங்க சார், அதுதான் உங்களுக்கும் நல்லது. போட்டுங்க சார், போட்டுங்க. ஏன் அனு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை எப்படி ரூம்ல வச்சு போட்டுவானு? இல்ல சார், இல்ல. நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கே தெரியாம நான் உங்களை கத்தியால குத்தி கொன்னால கொன்னிடுவேன். நான் சொல்றத கேளுங்க சார், பிளீஸ் சார். சான்ஸே இல்ல அனு. உன்னை ரூம்ல வச்சு போட்ட என்னால முடியவே முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ எதை பத்தி நினைக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடு. நான் உன்னை பாத்துக்கிறேன், ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நோ சார், நீங்க சொன்னதும் நான் என் முடிவை மாத்திட்டு உங்க கூட வந்தல்ல, அதே மாதிரி நான் சொல்றத நீங்களும் கேட்டுதான் ஆகணும். நீங்க என் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைனா என்ன இந்த ரூம்ல வச்சு போட்டுட்டு போங்க. அனு, நான் சொல்றது கேளு அனு. நான் சொன்னதை செய்யுங்க, இல்லன்னா என் முடிவை தேடி நான் போயிட்டே இருப்பேன். வாங்க. அனு, அனு.
கதவை நல்லா பூட்டிக்கோங்க சார். கதவை பூட்டிட்டு போங்க சார்.